மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதும் கழுவி வச்சுருக்க சிக்கனை இது கூட ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நான் சும்மா 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா குக்கரில் வைக்கிறதுனால சிக்கனில் இருக்கிற தண்ணி நல்லாவே வரும். அதனால் 1/2 டம்ளர் தண்ணி போதும். குக்கரை மூடிட்டு சிம்மில் வச்சு ஒரு விசில் விடுங்க. இதை பாருங்கள், நம்ம 1/2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுறோம், ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இது கூட தேங்காயும் கசகசாவும் அரைச்சி நான் இப்போ சேர்த்துருக்கேன். தேங்காவை தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி